நான் லாஸ்ட் 4 டேஸாக ரெட்மி டர்போ 5 நான் பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூசேஜுக்கு இந்த டிவைஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இதான் இந்த ரெட்மி டர்போ 5 வர பாக்ஸ். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டிவைஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் இந்த டிவைஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. அதுக்கப்புறம் 100 வாட்க்கான சார்ஜ் அடாப்டர், டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள், தென் சிம் டூல், தென் யூசர் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு ஒரு 3 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த 3 கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் தான் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து இருக்குது. இங்கே கேமரா ரிங்கை சுற்றி நமக்கு ரெட் கலர் மாதிரி ஒரு கிரேடியன்ட் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்க நல்லாவே இருக்குது. தென் அது பக்கத்தில் பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து ரெட்மியோட பிராண்டிங் ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பேக் சைடில் டிவைஸ்க்கு ஒரு ஸ்ட்ரைப் பேட்டர்ன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டிவைஸோட பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து மெட்டல் தான். இங்கே டிவைஸோட ப்ரொடெக்ஷனுக்கு வந்து பார்த்தா கார்னிங்கோவில் 7i வந்து பார்த்தா இருக்குது. ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP68, 69, 69K எல்லாமே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக தண்ணி படிச்சு அப்படின்னு எதுவும் ஆகாது. இந்த டிவைஸோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.18 mm கான திக்னஸ். தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 204 கிராம் வெயிட் வந்து பார்த்தா இருக்கு. ஸோ ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.59 inches 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே 3500 nitsக்கான பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் இன்டோர் அண்ட் அவுட்டோரில் டிஸ்பிளேட பிரைட்னஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிவைஸோட பெசல்ஸ் வந்து பாருங்க, நமக்கு 4 பக்கமும் வந்து ரொம்ப மினிமலான பெசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR சப்போர்ட் வந்து பார்த்தா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் இருக்கிற ஹாப்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம டைப் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா கிடைக்குது. இது கூட உங்களுக்கு டுவல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட் நல்லாவே இருந்துச்சு. இங்கே நமக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக பிளாக் எல்லாம் வந்து பார்த்தா தெரியும் ரொம்ப சூப்பராகவே தெரிஞ்சிச்சு. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டிஸ்பிளேட சைஸ் வந்து சொல்லியிருந்தோம் 6.5 inches தான். இங்கே வந்து பார்க்கலாம் ரொம்ப காம்பேக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்ல மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்தில் IR/BUS சென்சார் வந்து இருக்கு. இது வச்சு நம்ம டிவி, ஏசி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். லெஃப்ட் சைடில் நமக்கு எதுவுமே வந்து பார்த்தா கிடையாது. கீழே பாட்டம் நம்ம சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால 2 சிம் வந்து போட முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. தென் அது பக்கத்தில் மைக் இருக்கு, டைப் C 2.0 சார்ஜிங் போர்ட், தென் ஸ்பீக்கர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் வால்யூம் பட்டன், அது கீழே வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டனுக்கு ஒரு ரெட் கலர் மாதிரி அவுட்லைன் போட்டிருக்காங்க. அது பார்க்க நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7540 mAh ஒரு பேட்டரி வந்து இருக்கு. தென் இதை சார்ஜ் பண்றதுக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சார்ஜரும் பாக்ஸ்ல வந்து பார்த்தா கொடுத்துறாங்க. தென் இது கூட 27 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் நம்ம 0 to 100% ஆகிருக்கு. எவ்வளோ நேரம் வந்து பாருங்க. இந்த டிவைஸ் நம்ம சார்ஜிங் டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம பாக்ஸ்ல வந்து அடாப்டர் தான் சார்ஜிங் யூஸ் பண்றோம். இப்போ 11% கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ பேட்டரி பேக்கப் செக் பண்ணும்போது 22 வந்து இருக்கு. 20 minutes 35%, தென் 30 minutes 51%, 40 minutes 66%, 15 minutes 81%, 1 ஹவரில் நமக்கு வந்து இப்போ 93% பேட்டரி ஏறி இருக்கு. தென் ஃபைனலாக இந்த டிவைஸ் நம்ம 100% சார்ஜ் ஃபுல் ஆகிருக்கு. 1 hour 9 minutes கிட்ட வந்து பார்த்தா எடுத்திருக்கு. இந்த டிவைஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் ஆகிருக்கு அரௌண்ட் ஒரு 1 hour 10 minutes கிட்ட வந்து பார்த்தா ஆகுது. இந்த டிவைஸ் ஒரு பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு கிடச்சுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒன் டே வந்து பார்த்தா கேஷ் ஃபோன் யூசேஜ் வந்து பண்ணியிருந்தேன். லைக் நமக்கு வந்து இப்போ ரெகுலரான கால்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்தா 8 hours 27 minutes ஸ்கிரீன் டைம் வந்து பார்த்தா கிடச்சி. தென் எனக்கு பேலன்ஸ் வந்து இப்போ 20% பேட்டரி லைஃப் வந்து பார்த்தா இருந்துச்சு. இங்கே ரொம்ப கேஷுவல் யூசேஜ் தான் வந்து பண்ணி ஹெவியான டாஸ்க் எதுவுமே வந்து பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட வந்து பார்த்தா கொஞ்சம் அதிகமான பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தா கிடைச்சிருக்கணும். ஏன்னா 7000 mAh மேலே இருக்க நிறைய டிவைஸோட பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அந்த டிவைஸில் வந்து பார்த்தா இதோட எக்ஸ்ட்ரான பேட்டரி பேக்கப் வந்து கிடச்சிச்சு. ஸோ இங்கே பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது இந்த டிவைஸில். நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான். இங்கே ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 800 Ultra வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. தென் இது கூட நமக்கு LPDDR5X RAM, தென் UFS 4.1 வந்து இருக்கு. இந்த டிவைஸோட ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் செக் பண்ணும்போது நேரே ஒரு 2 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தா கிடைக்குது. தென் CPU த்ராட்லிங் டெஸ்ட் நமக்கு 80% ஸ்டெபிலிட்டி வந்து கிடைச்சிச்சு. இது நம்ம Geekbench ஸ்கோர் வந்து பாருங்க. தென் 3D டெஸ்டர்ஸோட ஸ்கோர் வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டிவைஸில் வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து பார்த்தா கிடச்சிச்சு. ரியல் யூசேஜ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கேஷுவல் யூசேஜுக்குலாம் வந்து எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தா கிடையாது. நம்ம ஸ்மூத்தாக வந்து எல்லா ஆப் ஹேண்டில் பண்ணுது. நீங்கள் மல்டி டாஸ்கிங்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவேன், சோசியல் மீடியா ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கும் போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் வந்து எங்கேயுமே பிரச்சனை வந்து இருக்காது. எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுது. பட் ஆனால் இந்த டிவைஸில் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. இந்த டிவைஸோட பெஞ்ச் மார்க்லாம் நம்ம செக் பண்ணும்போது 39.7 டிகிரி கிட்ட வந்து பார்த்து டெம்பரேச்சர் வந்து போகுது. ஆனால் கேஷுவல் யூசேஜுக்குலாம் வந்து பெருசாக ஹீட்டிங் வந்து கிடையாது. லைக் நீங்கள் கால் பேசுகிறீங்க, வாட்ஸ்அப் இதெல்லாம் செக் பண்ணுற போது அந்த டைமில் பெருசாக ஹீட்டிங் வந்து பார்த்தா கிடையாது. அதே நீங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் கொஞ்சம் லாங் டைம் யூஸ் பண்ணுற போது சின்ன ஒரு வார்ம் ஃபீல் மட்டும் தான் இருக்கே தவிர பெருசாக ஹீட்டிங் வந்து பார்த்தா கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே கேமிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸில் BGMI நம்ம 120 FPS விளாட முடியும். நான் இங்கே 30 minutesக்கான கேம் பிளே வந்து பண்ணியிருந்தேன். அது ரிசல்ட் வந்து பாருங்கள். இப்போ இந்த டிவைஸில் ஒரு 30 minutesக்கான BGMI கேம் பிளே பண்ணி பார்த்தலாம். இப்போ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 58% பேட்டரி வந்து இருக்குது. டிவைஸோட டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம 31.3 or 31.5 அந்த அளவுக்கான
டெம்பரேச்சர் வந்து இருக்குது. கேம் ஸ்டார்ட் ஆகி நம்ம 10 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆச்சு. இப்போ நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது ஒரு 34.7 34.8 அந்த அளவுக்கான டெம்பரேச்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் விளாண்டுட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் நம்ம 30 மினிட்ஸ் கேம் ப்ளே பண்ணியாச்சு. இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது 35.2 ஆர் 35.8 அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டைமில் கேமிங்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இப்போ பேட்டரி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 47% கிட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே 30 மினிட்ஸ் கேம் பிளேயில் நமக்கு வந்து 11%க்கான பேட்டரி வந்து ட்ரெயின் ஆயிருக்கு. இந்த டிவைஸ் நம்ம பெஞ்ச் மார்க் ரன் பண்ணும்போது 39 டிகிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. அதே மாதிரி பிஜிஎம்ஐ கேம் ப்ளே பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சேன். பட் நமக்கு ஒரு 35 36லேயே வந்து மெயின்டைன் ஆச்சு. இங்கே பிஜிஎம்ஐ கேம் ப்ளே பண்ணும்போது ஹீட் இருக்குது. பட் ஆனால் வந்து ரொம்ப அதிகமான ஹீட் அப்படின்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் HyperOS 3.0 ஆண்ட்ராய்ட் இருக்குது. Android 16 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸ்க்கு நம்ம 4 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டோ தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே HyperOS இந்த டிவைஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்குது. குறிப்பாக அனிமேஷன்ஸ்லாம் நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம ஆப்போட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அனிமேஷன் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் வந்து நிறையாவே இருக்குது. நம்ம கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 15 ஆப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நம்மளால் எல்லாத்தையும் மோஸ்ட்டாக வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். தென் டைலர் பொறுத்த வரைக்கும் ஓன் டைலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த கால் ரெக்கார்டிங் அந்த ஃபீச்சர்லாம் வந்து பார்த்தா கிடைக்கும். தென் இங்கே பேக் சைடில் உங்களுக்கு ஒரு லைட் வந்துருக்கு. இந்த லைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். இங்கே செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா அடிஷனல் செட்டிங்ஸில் பேக் லைட் எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே உங்களால் அந்த பேக் லைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லைக் இந்த பிரைட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கலர் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பேக் லைட் நமக்கு எதுக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். லைக் கால்க்கு வேணும் வச்சுக்கலாம், இல்லை மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கலாம். நம்ம டிவைஸ் நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். சப்போஸ் ஒரு ஆப்ல நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் இந்த லைட் எரியணும் அப்படின்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். HyperOS 3 என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் கீழே இருக்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே டிவைஸில் HyperOS யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 8 எம்பிக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இருக்கு. தென் ஃப்ரண்ட்ல 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் இங்கே பேக் கேமரால 4K 30fps ஷூட் பண்ண முடியும். அல்ட்ரா வைட் 1080p 30fps ஷூட் பண்ண முடியும். இங்கே ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 1080p 60fps ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த டிவைஸ்ல எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. இங்கே டே லைட்ல நல்ல லைட் கண்டிஷன்ல பெட்டரான போட்டோஸ் நமக்கு வந்து கிடைச்சு. இந்த இமேஜ்ல இருக்க கலர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. தென் இந்த போட்டோஸ் எல்லாமே நம்ம அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்த ஒரு சில போட்டோஸ் வந்து பாருங்க. தென் ஒரு சில போட்டோஸ் ஃப்ரம் செல்ஃபீஸ். நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம போர்ட்ரேட் மோடில் எடுத்தது. இங்கே போர்ட்ரேட் மோட் பொறுத்த வரைக்கும் நம்ம 26mm 35mm அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. 35mm வச்சு எடுக்கிற ஃபோட்டோஸ் நல்லாவே இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் எஜ்டெக்ஸ் நல்லாவே இருந்துச்சு. தென் ஒரு சில ஃபோட்டோஸ் நம்ம லோ லைட் எடுத்தது. அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. இந்த டிவைஸில் கேமரா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொன்னா கூட நல்ல ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. இந்த வீடியோ நம்ம பேக் கேமராவில் 4K 30fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஃபுட்டேஜ் அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. இங்கே 30fpஸில் ஃபுட்டேஜ் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இந்த டிவைஸோட ஃப்ரண்ட் கேமரா ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 60fps ஷூட் பண்ண முடியும். 4K சப்போர்ட் வந்து பார்த்தா கிடையாது. ஆனால் 60fpஸில் ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. இங்கே 8+256 நமக்கு வந்து 38,000. முதல்ல இங்கே லான்ச் ஆஃபர் நமக்கு வந்து 4,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்போ 2,000 தான் இருக்குது. 36,000 அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்குது. தென் 12+256 நமக்கு 41,000. பேங்க் ஆஃபர் 2,000 போக 39,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தா கிடைக்குது. இங்கே ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் வேரியன்ட் நமக்கு 8+256 36,000 கிட்ட கிடைக்குது. 36,000ன்றது கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரைஸிங் தான். இந்த டிவைஸோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு காம்பேக்ட் சைஸ் தான். இந்த டிவைஸோட சைஸ் நமக்கு 6.5 inches தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் கலர் வேரியன்ட் சூப்பராகவே இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளே நமக்கு எந்த விதமான குறையும் இல்லை. சூப்பரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. தென் பேட்டரியோட பேக்கப் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பட் இன்னும் நமக்கு ஒரு 1 hour கிட்ட எக்ஸ்ட்ரா கிடைச்சு அப்படின்னு சூப்பராகவே இருந்திருக்கும். மேபி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு சில சூப்பரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைச்சு. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் இந்த டிவைஸ்ல வந்து இருக்கு. ஸோ நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸோட ஹீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கேஷுவல் யூசேஜுக்குலாம் வந்து இப்போ ஹீட்டிங் வந்து பெருசாக வந்து கிடையாது. அதுவும் நம்ம ஒரு பிஜிஎம்ஐ மாதிரி கேம் பிளேலாம் பண்ணுறோன்றப்போ நம்ம 36 டிகிரிலேயே வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்தா இருக்கு. இதோட ஓகே அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லலாம். பட் ஆனால் நீ கொஞ்சம் ஹெவியாக யூசேஜ்லாம் பண்ணுறன்ற போது மேபி நீங்கள் ஹீட்டிங் வந்து பார்த்தா ஃபீல் பண்ணலாம். அதை ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இதான் இந்த ரெட்மி டர்போ 5 பற்றி என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த டிவைஸ்க்கான பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.